இந்த மாதிரி ஒரு பவுன் நகைய 30 பவுன் நகையா மாத்துறது எப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பவுன் நகைய 30 பவுன் நகையா மாத்தணும்னா அதுல நீங்க முக்கியமா கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பவுன் நகைய 30 பவுன் நகையா மாத்துறது எப்படி அப்படிங்கறத இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கையில இருக்கிற இந்த ஒரு பவுன் நகையை அடமானம் வச்சிடணும். அடமானம்னு உடனே யாரு அதிகமா பணம் தராங்களோ அவங்க கிட்ட போய் நகையை அடமானம் வைக்காம யார் இருக்கிறதுலே கம்மியான வட்டிக்கு பணம் தாராங்களோ அவங்க கிட்ட போய் அடமானம் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு யாரு அதிகமா பணம் தாராங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா வட்டியும் அதிகமா தான் இருக்கும். குறைஞ்சது 2 பைசா வட்டியாவது கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சீங்கன்னா மாசம் வட்டி மட்டுமே 2000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும். அதே இது கவர்மெண்ட் பேங்க்ல போய் இந்த நகையை அடமானம் வச்சீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 7100 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போய் அடமானம் வச்சீங்கன்னா 1 கிராமுக்கு 5680 ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது நகையோட மதிப்புல இருந்து 80% அமௌண்ட கடனா கொடுப்பாங்க. அதே இது வெளியில எங்கேயாவது போய் பிரைவேட்லயோ அல்லது அடகு கடையிலயோ வச்சீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6800 ரூபாய் வரை கொடுப்பாங்க. ஆனா அங்க வட்டி 2 பைசா போடுவாங்க. அதே இது நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல அடமானம் வச்சீங்கன்னா 75 பைசா தான் வட்டி போடுவாங்க. இப்போ இந்த ஒரு பவுன் நகையை 30 பவுன் நகையா மாத்துறதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது கவர்மெண்ட் பேங்க்ல போய் அந்த ஒரு பவுனை அடமானம் வைக்கணும். அப்படி நீங்க அடமானம் வச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு 45440 ரூபாய் தரணும். ஆனா அவங்க நகை மதிப்பீட்டாளர் சார்ஜ் எல்லாம் கழிச்சு போக 45000 ரூபாய் உங்க கையில தருவாங்க. இந்த 45000 ரூபாய்க்கு பேங்குக்கு நீங்க 12 மாசம் வட்டியை கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும்னா ஒரு 4027 ரூபாய். அதை நம்ம ரவுண்டா 4000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்க பேங்குக்கு 12 மாசத்துல திருப்பி கட்ட வேண்டிய அமௌண்ட் 49000 ரூபாய் வரும். அதாவது மாசம் இஎம்ஐ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4080 ரூபாய் நீங்க மாசம் கட்ட வேண்டியது இருக்கும். அதனால உங்களால மாசம் இந்த 4100 ரூபாயை கண்டிப்பா கட்ட முடிஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு பவுனை 30 பவுனா ஆக்க முடியும். உங்களால மாசம் 4100 ரூபாய் கட்ட முடியலன்னா அந்த 30 பவுனுக்கு ஆசைப்படாதங்க. இப்ப பேங்க்ல நகையை அடமானம் வச்சாச்சு, கையில 45000 ரூபாய் இருக்குது. இந்த 45000 ரூபாயை கையில வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை எங்க இருக்க வா ஒயின் ஷாப்புக்கு போவோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா ஒழுக்கமா தங்க நகையை விற்கக்கூடிய நகை கடைக்கு போங்க. அங்க போயிட்டு இந்த 45000 ரூபாய்க்கு நீங்க எத்தனை கிராம் நகை வாங்கலாம்னா கவர்மெண்ட் சொன்னபடி ரேட்டு கிராமுக்கு 7100 ரூபான்னு போட்டா உங்களால 6.33 கிராம் வாங்க முடியும். ஆனா கடைக்கு போனா கிராமுக்கு 7100 ரூபாயில கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏம்னா ஜிஎஸ்டி இருக்கு, செய்கூலி இருக்கு, சேதாரம் இருக்கு. அதனால இது நீங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிராமுக்கு 8000 ரூபாய் வந்துடும். அப்ப உங்ககிட்ட இருக்கிற இந்த 45000 ரூபாயை வச்சு கிட்டத்தட்ட 5.6 கிராம் எடுக்கலாம். இப்ப இந்த 5.6 கிராம் நகையை எடுத்து வீட்டுல பத்திரமா வச்சிருங்க. அதே மாதிரி கரெக்டா அந்த ஒரு வருஷத்துல நீங்க அடமானம் வச்சு அந்த நகை கடனையும் முடிச்சு நகையை திருப்பிடுங்க. இப்ப ஒரு வருஷம் முடிவுல உங்க கையில எவ்வளவு நகை இருக்கும்? 1.25 பவுன் இருக்கும். இப்ப இந்த 1.25 பவுனை மறுபடியும் பேங்க்ல அடமானம் வச்சு நம்ம சொன்ன மெத்தட பயன்படுத்தி 3 பவுனா மாத்திருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைச்ச 3 பவுன் நகையை 6 பவுன் நகையா மாத்துங்க. திரும்ப 6 12 ஆக்குங்க, 12 24 ஆக்குங்க. அடுத்து என்ன 24க்கு அப்புறம் 48 தான். இப்ப இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுல சில விஷயங்களை நீங்க கரெக்டா பண்ணினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது என்னலாம்னா முதல்ல நீங்க நகை அடமானம் வைக்க போகும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் பேங்க்ல வைங்க. ஏன்னா அங்கதான் வட்டி கம்மியா இருக்கும். அதுலயும் நீங்க சில ஸ்கீம்ல கவர்மெண்ட் பேங்க்ல அடமானம் வச்சீங்கன்னா வட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால முதல் விஷயம் இதுல கவனமா இருங்க. ரெண்டாவது நீங்க அடமானம் வச்சிருக்க நகைக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமாங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். உங்களால மாசம் மாசம் உங்களுடைய எல்லா செலவையும் தாண்டி இஎம்ஐ கரெக்டா கட்ட முடியுமான்னு 1000 தடவை யோசிச்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்க இஎம்ஐ ஒழுங்கா கட்டலன்னா உள்ளதும் போச்சுடா லொல்ல கண்ணான்னு போயிடும். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிராமுக்கு 400 ரூபாய் இறங்குச்சு. இந்த மாதிரி டைம்ல நகை அடமானம் வச்சு புது நகை வாங்குற ப்ராசஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமா இருக்கும். அடுத்ததா ரொம்பவே முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரி நகை அடமானம் வச்சு புது நகை வாங்கி அந்த இஎம்ஐயும் கரெக்டா கட்டி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கம் வந்துவிடும். அந்த ஒழுக்கம் மட்டும் வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு நகை அடமானம் வச்சு வட்டி கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்க தான் ஒழுக்கமா மாசம் மாசம் 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருவீங்களே. அப்புறம் மொத்தமா பணம் சேர்ந்த பிறகு அதை எடுத்து புது நகை வாங்கிருங்க. அதே மாதிரி ஒரு பவுன் நகையை 30 பவுன் ஆக்குறது நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு ரொம்பவே சவாலான விஷயம் தான். அந்த சவாலான விஷயத்தை நீங்க செஞ்சு சாதிச்சு காட்டணும்னா கண்டிப்பா ஒழுக்கம் வேணும்.